ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி உங்கள்கிட்ட எந்த ஒரு லோ குவாலிட்டி வீடியோ இருந்தாலும் சரி அதை வந்து உங்களால் அல்ட்ரா HD 4K வந்து மாற்ற முடியும். ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் capcut அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டேரெக்டாக ஒரே ஒரு கிளிக் மூலியமா உங்களோட வீடியோ வந்து இன்ஸ்டன்ட்டாக அல்ட்ரா HD வந்து மாற்ற முடியும். ஸோ அந்த ஆப் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இது மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா Meitu அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக கிடையாது. ஸோ அதனால் இந்த ஆப்போட மாட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்படின்னா இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வெர்ஷன் வேணாலும் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெர்ஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப் ஓப்பன் பண்ணி அப்படின்னா இது மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லா ஆப்ஷன்ஸையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோ 4K மாற்றுறதுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த வீடியோ வந்து 4K மாற்றணுமோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிளுக்காக ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே வந்து ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா ஆப்லேயும் பார்க்குற இன்டர்ஃபேஸ் வந்து இதில் இருக்கும். ஒரு சிம்பிளான எடிட்டிங் இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா HD மாற்றுறதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் HD அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து இமேஜ் குவாலிட்டி HD அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு இது மாதிரி கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக வந்து அந்த வீடியோ வந்து AI மூலியமாக வந்து உங்களுக்கு HD வந்து மாற்ற ஆரம்பிச்சிடும். அது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை மேலே இருக்க சேவ் ஆப்ஷன் மூலியமாக கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப இதே ஆப் ஓப்பன் பண்ணி நீங்கள் சேவ் பண்ண வீடியோ வந்து திரும்ப இதில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அதிலே போய்ட்டு அந்த எடிட் ஆப்ஷனில் இருக்க HD ஆப்ஷன் கிளிக் பண்ணி திரும்ப இதே ப்ராசஸ் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இது கொடுத்ததுக்கப்புறம் ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து செகண்ட் டைம் வந்து நான் HD கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் வந்து டோனிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா AI என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 20, 19 அது மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வீடியோக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சுக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு உங்களுக்கு வீடியோ தகுந்த மாதிரி பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் எது வேணா வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப மேலே இருக்க சேவ் ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா அல்ட்ரா HD வேற லெவல் வீடியோ வந்து ரெடி ஆயிரும். அதேமாதிரி இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த HD ஆப்ஷனை கொடுக்குறப்ப ஒரு சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி கேட்கும். நீங்கள் காசு கட்டி தான் அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்ல. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து ஏதாச்சும் ஒரு VPN வந்து ஏற்றிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா டர்போ VPN வந்து வச்சிருக்கேன். ஸோ அந்த VPN மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணி அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக எனேபிள் ஆயிரும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் காசு கட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ நான் யூடியூப்ல தேடி கண்டுபிடிச்சது தான் வந்து இந்த VPN யூஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் அது மாதிரி வரப்போ VPN யூஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிரும். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானாலும் உங்கள் எடிட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து அவங்க எதுவும் ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த ஆப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபுல் ஃப்ரீ தான். ஸோ அதெல்லாம் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் மறந்துடாம பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.